மருத்துவர் ராமதாஸால் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 36வது ஆண்டில் பயணித்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் கடந்த சில மாதங்களாகவே பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணிக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு தைலாபுர வட்டாரமே பரபரப்பாக இருந்து கொண்டிருந்தது. வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீட்டை வழங்கினால் திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறிய நிலையில் ராமதாஸ் இதற்கு உடன்படுகிறாரா, திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ராமதாஸின் நிலைப்பாடு என்ன என்பன உள்ளிட்ட கேள்விகள் எழுந்தன. அதோடு திமுகவிற்கு ஆதரவு என்ற அறிவிப்பை ராமதாஸை கேட்டுதான் அன்புமணி அறிவித்தாரா என்று கட்சிக்குள்ளேயே குழப்பங்கள் உருவாகின. இதனால் பாமகவிற்குள் சலசலப்பு ஏற்பட இந்த சலசலப்பு அடங்குவதற்குள் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில் வெளிப்படையாக மோதல் வெடித்தது. தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. இன்னொரு நடத்துங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாமக பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. அப்போது கட்சியின் இளைஞரணி தலைவராக தனது மகள் காந்திமதியின் மகனான முகுந்தன் பரசுராமனை நியமிப்பதாகவும் அவர் அன்புமணிக்கு உதவியாக இருப்பார் என்றும் மேடையில் ராமதாஸ் அறிவித்தார். மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு. குடும்பத்தில் உடனே அன்புமணியோ, எனக்கு உதவியாக வேண்டாம், அவன் கட்சியில் சேர்ந்தே 4 மாசம்தான் ஆகுது, அவனுக்கு பதவியா என தன் கோபத்தை வெளிப்படுத்த, இது என் கட்சி, நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், விருப்பமுள்ளவர்கள் இருக்கலாம், இல்லை என்றால் வெளியே போகலாம் என ராமதாசும் பதிலடி தர அப்பா மகன் மோதல் நிறுவனர் மற்றும் தலைவருக்கு இடையேயான மோதலாக வெடித்தது. நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. இதனைத் தொடர்ந்து பனையூரில் புதிய கட்சி அலுவலகம் ஆரம்பித்துள்ளதாகவும் அங்கு வந்து தன்னை சந்திக்கலாம் எனவும் கூறி மைக்கை டேபிளில் போட்டுவிட்டு கிளம்பிச் சென்றார் அன்புமணி. அவருடன் பல நிர்வாகிகளும் கிளம்பிச் செல்ல பாமகவிற்குள் வெடித்த இந்த மோதல் என்பது தைலாபுரத்தையே ஆட்டம் காண வைத்தது. இன்னொரு அலுவலகம் திறந்துங்க, நடத்துங்க சொல்றேன், நடத்துங்க. அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு. இதனைத் தொடர்ந்து அப்பா மகன் இருவரையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் இறங்கியது சீனியர்களின் கூட்டம். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் வீணானது. பனையூரில் புதியதாக திறந்திருக்கும் அலுவலகத்தில் பாமக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை எல்லாம் நடத்தியிருந்தார் அன்புமணி. அவரது இந்த நடவடிக்கைகளால் பாமகவை கைவிட்டு புதிய கட்சியை தொடங்க இருக்கிறாரா என்ற கேள்விகள் வலுத்தது. இதனால் தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் நெருப்பாக புகைந்து கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. வீட்டில் இருந்த சண்டை பொது மேடையில் வெடித்து அது நெருப்பு பிழம்பாக கொதித்துக் கொண்டிருந்த நிலையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்பிய பாமகவினருக்கு ஆறுதல் தரும் விதமாக இந்த ஆண்டு பொங்கலை வழக்கம் போல தந்தையுடனே கொண்டாடினார். ஒரு வழியாக பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தது. இனி கட்சிக்குள் பிரச்சனை இல்லை, கூட்டணி குறித்து தேர்தல் நெருக்கத்தில் தான் முடிவெடுக்கப்படும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு 3 மாதங்கள் கூட முழுதாக முடியவில்லை. அதற்குள் பாமக 2ஆக உடையும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தைலாபுர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தைலாபுர தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் நிறுவனர் என்ற அடிப்படையில் தானே தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொள்வதாகவும் அன்புமணியை செயல் தலைவராக நியமனம் செய்வதாகவும் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச. ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜே.கே. மணி,
ராமதாஸின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாமக இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வியும் வலுவாக எழும்பியுள்ளது. பனையூரில் ஏற்கனவே தனி அலுவலகத்தை திறந்து செயல்பட்டு வரும் அன்புமணி பாமகவிலிருந்து பாதிக்கும் மேற்பட்டோரை தன் பக்கம் அழைத்து புதிய கட்சி தொடங்குகிறாரா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். எது எப்படியோ ராமதாஸின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அன்புமணி நிச்சயம் பதிலடி தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை பொறுத்திருந்து பார்க்கலாம்.